பிரேமா அக்டோபர் மந்த் விசா புல்லட்டின் ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். இந்த வாட்டி சமயம் வந்திருக்கு போல இல்ல? ஆமா, நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். அப்பவே சொல்லியிருந்தோம் அன்யூஸ்டு ஃபேமிலி கிரீன் கார்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. டேட்டா வச்சு தான் அது வந்து போட்டிருந்தோம். Q2 வரைக்கும் தான் கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல சைன் தெரியுது அப்படிங்கறத அந்த வீடியோல முடிச்சிருந்தோம். அதே மாதிரிதான் பயங்கர ரகலையா வந்திருக்கு அக்டோபர் 2025க்கான விசா புல்லட்டின். எப்படின்னா வந்து பல நாள் பசியில இருந்தவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாயசம் மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பேட் நியூஸாவோ இல்லைன்னா மக்களை வந்து எச்சரிக்கை தரும் நியூஸாவோ தான் வந்துகிட்டு இருந்தது. இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ எவ்வளவு மூவ் ஆயிருக்கு, அடுத்தடுத்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த கால்குலேஷன் வச்சு பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி டீம்ஸ் எலிவேட் 2025 ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. நம்ம டீம்ஸை பத்தி நிறைய நம்ம வீடியோல வந்து பார்த்திருக்கோம். எனக்கு நிறைய நண்பர்கள் நிறைய பேர் அந்த அமைப்புல இருக்காங்க. டீம்ஸ்னா தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் அசோசியேஷன் ஃபார் மென்டர்ஷிப் அண்ட் சர்வீசஸ். நான் எப்பயும் நம்புறது ஒரு விஷயம் தான், ஒரு ஆளால ஒரு சமூகம் முன்னேறவே முடியாது. பல பேர் கூட்டமா சேர்ந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனா ஒரு சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் டீம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வளர்ந்த ஆண்டர்பிரனர்ஸ் வளரும் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு மென்டர்ஷிப்ஸ் அண்ட் அந்த வழிகாட்டி பண்றது வந்து பெரிய விஷயம். அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் இருந்தீங்கன்னா இல்ல அந்த ஒரு ஃபீல்ட்ல நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செப்டம்பர் 26, 27 நம்ம டாலஸ் டெக்சாஸ்ல தான் நடக்க போகுது. உங்களுக்கு சான்ஸ் இருந்தா கலந்துக்குங்க. சாட்டர்டே வந்து மக்கா கான்சர்ட்னு தமிழ்ல 3 மிகப்பெரிய ஒரு பாடகர்கள் வந்து பாட போறாங்க. ரஞ்சித், ராகுல் நம்பியார், ஆலப்ராஜ் 90s எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து மிகவும் பரிச்சயம். சோ சூப்பரா இருக்க போது. சான்ஸ் இருந்தா கண்டிப்பா கலந்துங்க. ரிஜிஸ்டர் பண்ணணும்னா உங்க ஸ்கிரீன்ல அந்த QR கோட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. பிரேமா, நீங்க போன வாட்டி ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லிருந்தீங்கன்னா அதை பத்தி ரிலேட் பண்ணிப்பாங்கல்ல போன வீடியோ பார்க்காதவங்க. நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா அவங்க நிறைய வந்து இன்வென்டரி டேட்டா கொடுப்பாங்க. சோ அவங்களோட டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அந்த டேட்டா எப்படி இருக்கு, எவ்வளவு மூவ் ஆயிருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு, ஃபேமிலி பேஸ்டு, இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா வந்து அச்சீவ் பண்ணுவோம். உங்க ஸ்கிரீன்லயும் பார்க்க முடியும். முக்கியமா எனக்கு ஃபேமிலி பேஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமா பட்டது. ஏன்னா அங்கேருந்து எவ்வளவு வரப்போகுதுப்பா அப்படிங்கிறது தான் வந்து தெளிவா இருந்தது. ஸோ Q2 வரைக்கும் இந்த டேட்டா நான் போட்டுக்கிட்டேன். 2024 எப்படி இருந்துச்சு, 2025 எப்படி இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டு அந்த டிஃபரன்ஸை வச்சு எவ்வளவு டிராப் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். ஒருவேளை இதே டிராப் வந்து இன்னும் Q3, Q4 ஆனா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஒட்டு மொத்தமா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம். அந்த நம்பர்ல 7% அதுல வந்து நம்ம இந்தியர்களுக்கு ஏற்கனவே வரும் இல்லையா, அதாவது 1,40,000 வந்து ஒரு வருஷத்துக்கான எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ல 7% வரும். அதுல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு சதவீதம் இருக்கு. சோ அதுல இதை ஆட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்க போகுது அப்படின்னு நான் வந்து அந்த கால்குலேஷன் நீங்க வந்து பார்க்க முடியும். சோ அந்த கால்குலேஷன் தான் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அந்த கால்குலேஷன் அப்படியே வந்து 7% பேக்லாக்ல இந்தியா இருக்கிறதுனால அப்படியே வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். பட் இந்த கால்குலேஷன் நிறைய வேரி ஆகும், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா ஒருவேளை வந்து இந்தியா பேக்லாக்ல இல்ல வேற ஒரு கண்ட்ரினா அவங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து EB ஃபைல வந்து சைனாக்கு இருக்காங்க. பட் நான் வந்து இது வந்து அப்படியே எடுத்து போடுவோன்னு ஒரு ரஃபான ஒரு எஸ்டிமேஷன் போடுது. பட் என்ன தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு குட் நம்பர் வந்து வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லி முடிச்சோம். சோ அந்த மாதிரி தான் இப்ப விசா புல்லட்டின்ல வந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் எந்த டேட் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஃபைலிங் பார்த்துலாம். இப்பவுமே 2 டேட் சொன்னா, டேட்டா ஃபைலிங் அண்ட் ஃபைனல் ஆக்ஷன் டேட். டேட்டா ஃபைலிங்கிறது பெரும்பாலான சமயங்கள்ல USCIS வந்து அந்த டேட் வந்துச்சுன்னா நீங்க வந்து I-485 ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஆனா ஃபைனல் ஆக்ஷன் டேட்ல தான் உங்க கையில கிரீன் கார்டு கொடுப்பாங்க. சோ அந்த டேட்டா ஃபைலிங் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். உங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. செப்டம்பருக்கும் அக்டோபருக்கும் பார்க்கும்போது EB1 வந்து 365 நாள், ஒரு வருஷம் மூவ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய ஜாக்பாட்டுங்க. 15 ஏப்ரல் 2022 15 ஏப்ரல் 2023 அப்படியே தூக்கி போட்டாங்க. அடுத்து வந்து EB2 பார்க்கும்போது 1 பிப்ரவரி 2013 1 டிசம்பர் 2013 ஜஸ்ட் வந்து 2013 கிராஸ் பண்ணா மிஸ் பண்ணிடுச்சு. பட் 303 நாள் மூவ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல நியூஸ். EB3 பாருங்க செம்மையா மூவ் ஆயிருக்கு. இந்த டேட்டா ஃபைலிங்ல அதிகமா மூவ் ஆனது EB3 தான். 433 நாள் மூவ் ஆயிருக்கு. செப்டம்பர்ல 8 ஜூன் 2013 இருந்தது. அக்டோபர்ல பார்க்கும்போது 15 ஆகஸ்ட் 2014 வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிடில் கிராஸ் பண்ணிடுச்சு. 8 மாசம் கிராஸ் பண்ணிடுச்சு. சோ EB3ல யாராவது வந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். தயவு செஞ்சு இந்த நேரத்துல வந்து அப்கிரேட் பண்றதோ, அதாவது EB2 அப்கிரேட் பண்றதோ எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டே ஆன் யுவர் லைன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நேரத்துல நிறைய அப்படியே சஃபர் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றதுக்கு வரேன். அடுத்து EB4க்கு உண்மையாவே ஜாக் பார் தான். ஏன்னா அன்அவைலபிளா இருந்தது. நிறைய ப்ரீஸ்ட் வந்து நம்மள பார்த்து கேட்டாங்க இல்லையா. ஆமா பிரேமா, EB4 பத்தி எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க ப்ரீஸ்ட் கேட்பாங்கல்ல. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் போயிடுச்சோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் எல்லார்ட்டையும் சொன்னது அக்டோபர் கண்டிப்பா வந்து ஒரு மூவ் இருக்கும். இவன் எஸ்டர்டே வந்து அட்டானி அவர்கள் வீடியோல கன்ஃபார்ம் பண்ணாங்க. சோ அதுதான் நடந்திருக்கு. 14 நாள் நான் எப்படி எடுத்துக்கேன்னா
கரெக்டா வந்து ஏப்ரல்ல தான் அவங்களுக்கான அந்த டேட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அன்அவைலபிள்னு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 2025க்கும் இப்போ அக்டோபர் 2025க்கும் 14 நாள் ரொம்ப ஒரி பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஓகே, அட்லீஸ்ட் மூவ் ஆயிருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தை பட்டுங்க. ஆனா EB5 எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. EB5ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் வீசா இல்லையா, ஸோ அதுல வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. முக்கியமா நான் அன்ரிசர்வ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் EB5. ஏன்னா நீங்க EB5லேயே வந்து வேற கேட்டகரிலாம் போகும்போது இந்தியா கரண்ட்ல இருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ்டு பார்க்கும்போது எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம டேட்டா ஃபைலிங் ஒரு சூப்பரான ஒரு டேட்டாவோட வந்திருக்கு. இப்ப ஃபைனல் ஆக்ஷன் டேட் பத்தி சொல்லுங்க. ஆமா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் ஃபைனல். அது இருந்தாதான் உங்க கையில வந்து உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்க போகுது. சோ அப்படி பார்க்கும்போது EB1 எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. இதனால ஆக்சுவலா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா வந்து எப்படியும் EB1 வந்து 365 நாள் மூவ் பண்ணிட்டாங்க. சோ அது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே மூவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பேக்லாக் இருக்கும். அதான் கிளீன் பண்ண பிறகு ஃபர்தரா வர விசா புல்லட்டின் கண்டிப்பா மூவ் ஆகும், ஒரி பண்ணாங்க. இப்போ அக்டோபர் விசா புல்லட்டின் முடிஞ்சா நவம்பர் டிசம்பர்ல கண்டிப்பா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அதை ஒரி பண்ணாங்க. 0 வந்திருக்கு. EB2 வந்து 90 டேஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. சூப்பர். பெரும்பாலான சமயங்கள்ல EB2மே மூவ் ஆகாது. அக்டோபர் விசா புல்லட்டின்ல ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுக்கு நான் சொல்றேன். ஏன்னா பேக்லாக் இருக்கும், அதை கிளீன் பண்ணணும், மூவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த தடவை மூவ் பண்ணிருக்காங்க, சந்தோஷமான விஷயம். EB3 பாருங்க 92 டேஸ். EB4 நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து கம்பேர் பண்ணது லாஸ்டா மார்ச்சோட தான் கம்பேர் பண்ணேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்குமே அது ரெட்ராகஸ் ஆயிருந்தது. ஸோ பிப்ரவரியில் 2021 வரைக்கும் வந்துச்சு, அப்புறம் ரெட்ராகஸ் ஆனது. இப்போ வந்து 2020 வந்திருக்கு. கடைசி அவைலபிள் டேட்டுக்கும் இப்பயும் பார்க்கும்போது 335 டேஸ் வந்திருக்கு. EB5 அன்ரிசர்வ்டு தான் வந்து 444 டேஸ் வந்திருக்கு. ஸோ பயங்கர ஒரு பெரிய மூவ்மெண்ட். பட் அதுக்கு என்ன காரணம்னா நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெட்ராகேஷன் நடந்துச்சு. 778 நாள் ரெட்ராகேஷன் நடந்துச்சு EB5ல 2024. ஸோ அதனால தான் இந்த ஒரு மூவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியுது. ரெண்டுமே எடுத்தாலும் சரி, டேட்டா ஃபைலிங் எடுத்தாலும் சரி, ஃபைனல் ஆக்ஷன் டேட்டா எடுத்தாலும் சரி, இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு சக்கர் பொங்கல் நியூஸ் தான் வந்திருக்கு. இந்த போன வருஷம் டேட்டாவோட கம்பேர் பண்ணணும்ல. ஆமா, கரெக்ட். ஏன்னா அப்பதான் தெரியும் இது உண்மையான ஜாக்பாட்டா இல்லைன்னா இது ஒரு மாயையா, காணல் நீரா அப்படிங்கிறது தெரியும். போன வருஷம் டேட்டாக்கு வருவோம். சோ டேட்டா ஃபைலிங் நான் என்ன பண்ணேன்னா 2024 to 25, அதாவது போன வருஷம் செப்டம்பர் 2024க்கும் அக்டோபர் 2024க்கு எப்படி மூவ் ஆச்சு, இப்ப செப்டம்பர் 2025க்கும் அக்டோபருக்கு எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்சியேஷன் பார்க்கும்போது EB1 66 நாள், இப்ப பார்க்கும்போது 365 நாள். ஸோ டிஃபரன்ஸ் வந்து 299 நாள். EB2 ஒரு நல்ல மூவ் ஆயிருக்கு போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது 140 நாள். EB3 பாருங்க 214 நாள். EB4 14. EB5ல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட்ராகேஷன்லாம் அதுதான் வந்து ஆனது. பட் டேட்டா ஃபைலிங் பார்க்கும்போது இதுதான் சொல்றேன், கண்டிப்பா இது ஜாக்பாட் தான். நிறைய அன்யூஸ்டு விசா வந்திருக்கு. ஸோ அது நம்ம இன்னும் ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த ஃபைனல் ஆக்ஷன் டேட்டும் அதே மாதிரி நான் கால்குலேஷன் போட்டேன். EB1 எந்த மாற்றமும் இல்லை, 0 தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். EB2 90 நாள். EB3 82 நாள். இதான் நான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் அக்டோபர் விசா புல்லட்டின் ஃபைனல் ஆக்ஷன் டேட் அவ்வளவு மூவ் ஆகுது. பட் இந்த தடவை நல்லாவே வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. EB4 வந்து 335 நாள். EB5 வந்து 48 நாள் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். கண்டிப்பா எல்லா இடத்துலையும் போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் சிறப்பாகவே இருந்திருக்கு, ஜோசியர்கள் சொல்ற மாதிரி. சோ அதனால வந்து தயவு செஞ்சு உங்க டேட் இதுல இருக்கா, டேட்டா ஃபைலிங் இருக்கா, எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணுங்க. உங்க டேட் ஃபைனல் ஆக்ஷன் டேட்ல இருக்கா, உடனே வந்து அடுத்து கிரீன் கார்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் அட்டான வீடியோ அவங்க சொன்னாங்க, தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க. இது இப்ப எந்த டேட் யூஸ் பண்ணுவாங்க? நல்ல கேள்வி ஆர்த்தி. நீங்க விசா புல்லட்டின்ல அவங்க கொடுத்துருவாங்க எந்த டேட்டை யூஸ் பண்ணுங்கிறது. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் விசா புல்லட்டின் கொடுப்பாங்க. எந்த டேட் யூஸ் பண்ணு கொடுக்குது அது வேற டிபார்ட்மெண்ட், USCIS. ரைட், ரெண்டு பேருமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கீழ தான் வராங்க. பட் அவங்க தான் வந்து முடிவு பண்ணுங்க ஃபைனல் ஆக்ஷன் டேட்டா, டேட்டா ஃபைலிங். அது தெளிவா கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் யூஸ் பண்ணணும். அன்லெஸ் USCIS வந்து இல்ல டேட்டா ஃபைலிங் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஒரு வெப்சைட்டை போய் பார்க்கும்போது இன்னும் நமக்கு டேட்டா வரல. இது வந்து செப்டம்பர் பாக்குறீங்க, செப்டம்பர் கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்னா நீங்க கண்டிப்பா ஃபைனல் ஆக்ஷன் டேட் யூஸ் பண்ணணும். பட் ஹிஸ்டாரிக்கலா அக்டோபர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா ஃபைலிங் யூஸ் பண்ணுங்க. ஸோ டேட்டா ஃபைலிங் I-485 நீங்க போய்க்கலாம். I-485 போய்கிட்டா EAD வாங்கிக்கலாம், அட்வான்ஸ் பரோல் வாங்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு டிபெண்டன்சி இருக்காது. நீங்க வந்து EADங்கும் போது ரொம்ப அட்வான்ஸ் இல்லை, நீங்க மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா வந்திருக்கு. கண்டிப்பா மக்களே டிலே பண்ணாங்க, டேட் இருந்துச்சா கண்டிப்பா யூஸ் பண்ணீங்க. இப்ப 2015-14 இருக்கவங்களா சந்தோஷம் தான் பண்ணணும். ஏன்னா இவங்க இந்த அதான் முன்னாடி உள்ள ரோடு கிளியர் ஆனாதான் நம்ம போக முடியும், டிராபிக் கிளியர் ஆனா. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. இப்ப 2013-14 நோக்கி போயிட்டு இருக்கு. சோ 14, 15, 16 உள்ளவங்கலாம் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்கிறேன். EB2, EB3ல அது கிளியர் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஈவன் சில சமயங்கள்ல டியூரிங் ஆஃப் ஆஃப் த இயர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மூவ் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் த இயருக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அங்க ஃபில் பண்ணும் போது அது பேக்ல கண்டிப்பா கொடுப்பாங்க. சோ அங்க ஒரு மூவ்மெண்ட் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இந்த வருஷம் முழுவதுமாகவே வந்து விசா புல்லட்டின் ரொம்ப சிறப்பா தான் வரும் நான் நினைக்கிறேன். இது பிரசிடென்ட் ட்ரம்போட 2.0 எஃபெக்ட்டா இருக்கலாம். நம்ம முதல்ல தான் பார்த்திருந்தோம். ஏன்னா மல்டிபிள் திங்ஸ் போயிட்டு இருக்கு. வெளில இருந்து நிறைய வந்து என்னதான் வாய்மொழி உத்தரவு இல்லைனாலுமே நிறைய நேரங்கள்ல விசா வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஃபேமிலி பேஸ் மிக முக்கியமா வந்து அதை ரிஜெக்ட் பண்றாங்க. எப்பவுமே வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து பாயிண்ட் பேஸ் தான் போகணும்
அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டுமே எப்பயுமே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஃபேமிலி பேஸ் வந்து வாய்மொழி உத்தரவு இல்லைனாலுமே வந்து நிறைய வீசா நம்பர்ஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. நிறைய நாடுகளுக்கான கட்டுப்பாடு இருந்தது, நிறைய நாடுகள்ல இருந்து வர முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்ததுனால நம்ம எதிர்பார்த்ததான் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்னு. இது நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதையொட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்தடுத்த வருடங்களுமே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்பவே வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேணாம். பட் ஸ்டில் வந்து அக்டோபர் விசா பாலிசி நல்லா வந்திருக்கு. நவம்பர் டிசம்பர்லாம் என்ன வருது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.